கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஒளிபரப்பான பிக் பாஸ் நிகழ்ச்சியில ரசிகர்கள் கமலஹாசனுக்கு பலத்த ஆரவாரம் கொடுத்ததை நம்மளால பார்க்க முடிஞ்சது. காரணம், ரசிகர்கள் பிக் பாஸ் வீட்டில் இருக்கிற போட்டியாளர்கள் கிட்ட என்னென்ன கேள்விலாம் கேட்கணும்னு நினைச்சாங்களோ அதை எல்லாத்தையுமே கமலஹாசன் கேட்டாரு. அதுவும் யாரோட மனசையும் புண்படுத்தாத வகையில கண்ணியமான முறையில கேட்டாரு. குறிப்பா காயத்ரி ரகுராம் பத்தி கமலஹாசன் எதுவும் கேட்கறது இல்ல, பேசுறது இல்ல. அவங்க தொடர்ந்து அசிங்கமா பேசிட்டு இருக்காங்க, அதை கண்டிக்கிறது இல்ல கமலஹாசன் அப்படின்னு பல பேர் ட்விட்டர் மூலமா கமல குற்றம் இருந்தாங்க. இந்த சூழல்ல ஞாயிற்றுக்கிழமை ஒளிபரப்பான பிக் பாஸ் நிகழ்ச்சியில அதுக்கு பதில் கொடுத்தாரு கமலஹாசன். காயத்ரி ரகுராம கன்ஃபெஷன் ரூமுக்கு கூப்பிட்டு பேசின கமல் அப்ப பேசும்போது அவங்களோட வார்த்தைகளை பத்தி கண்டிச்சு பேசினாரு. அப்போ கமலஹாசன் காயத்ரி ரகுராம் பேசின ஹேர் அப்படின்ற வார்த்தையும் சுட்டி காமிச்சாரு. நம்ம செஞ்சதை தப்பு, இனிமே இந்த தப்பை செய்யக்கூடாது. கமலஹாசன் சார் இப்படி எல்லாரும் முன்னாடியும் கேட்கிறாருன்னா அப்ப நம்ம மேல தப்பு இருக்குன்றத புரிஞ்சு அதுக்கு மன்னிப்பு கேட்டு தன்னோட தவறை திருத்திப்பாங்க அப்படின்னு நம்மெல்லாம் எதிர்பார்த்தோம். ஆனா காயத்ரி ரகுராம் கொடுத்த பதில் பார்க்குற ஆடியன்ஸ்க்கு மட்டும் இல்லாம கமலஹாசனுக்கே அதிர்ச்சியை கொடுத்தது. இந்த அதிர்ச்சிக்கு காரணம், இவ்வளவு கெட்ட வார்த்தையை நான் குறைச்சிக்கிட்டதே பெரிய விஷயம் அப்படின்னு சொன்னதுதான். இதுக்கு மேலேயும் கமலஹாசன் காயத்ரி ரகுராம் கிட்ட பேசும்போது இப்பவே லேட் ஆயிடுச்சு, இந்த மாதிரி பேசுறத குறைச்சிக்கோங்க, இல்லாட்டினா வெளியே வரட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்ற வார்த்தை உங்களுக்கே திரும்பிடும் அப்படின்னு சொல்லி எச்சரிச்சு அனுப்புறாரு. இந்த சூழல்ல நேத்து வெளியான பிக் பாஸ் நிகழ்ச்சியில கமலஹாசன் பேசினதை பத்தி பிக் பாஸ் வீட்டுல இருக்கிற சக போட்டியாளர்கள் கிட்ட காயத்ரி ரகுராம் பேசிட்டு இருக்காங்க. அப்போ கமலஹாசன் சார் தான் கிட்ட தொடர்ந்து 3 வாரமா நீங்க கெட்ட வார்த்தை பேசுறீங்கன்னே சொல்றாரு. எனக்கு டிஸ்கரேஜ் பண்றது பிடிக்கவே பிடிக்காது. நான் கெட்டது மட்டுமா செய்யறேன், நல்லதும் செய்யறேன், அதையே சொல்ல மாட்டேன்றாங்க அப்படின்னு கொதிச்சு போய் பேசினாங்க. இந்த வீட்டுல இருக்கிற நான் மட்டும் தான் கெட்ட வார்த்தை பேசுறேன்னா எல்லாரும் தான் கெட்ட வார்த்தை பேசுறாங்க, ஏன் என்ன மட்டும் ஹைலைட் பண்ணி காமிக்கணும் அப்படின்னு கேட்ட காயத்ரி ரகுராம் இன்னும் நிறைய விஷயங்களை சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம குறிப்பா ஒரு விஷயத்த சொன்னாங்க, என்ன திருத்துறதுக்கு எங்க அம்மாவுக்கு மட்டும்தான் உரிமை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த உரிமை கமலஹாசனுக்கு இல்ல அப்படின்றத மறைமுகமாகவும் சுட்டி காமிச்சாங்க. இந்த நியூஸ் பத்தின உங்களோட கருத்துக்களை எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய நியூஸ் நீங்க தெரிஞ்சுக்க உடனே நெட் டிவி ஃபார் யூக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.